ஒரு 200 கிராம் சீனி அவரைக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்காங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், சீனி அவரைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சீனி அவரைக்காயை வேக வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம், கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சீனி அவரைக்காயில் நம்ம மஞ்சள் போட்டு வேக விட்டுருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இதில் நம்ம சீனி அவரைக்காய் வேக வச்சோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சீனி அவரைக்காயில் நம்ம ஏற்கனவே உப்பு போடாமல் வேக வச்சோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சிம்பிளாக டக்குன்னு ஒரு சீனி அவரைக்காய் பொரியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். காலையில் ஒரு வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி டக்குன்னு நமக்கு குக்கரில் வேக வச்சுட்டு டக்குன்னு ஒரு பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க. நிறையா ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, அன்சப்ஸ்கிரைபர் தான் கூடுதல் இருக்கீங்க. ரெசிபிலாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. நிறையா போட்டிருக்கோம், போய் பாருங்கள். நமக்கு இன்னொரு சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குங்க. அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு லஞ்ச் மனு சேனலு.